என்னாச்சுமா? எதுக்கு அழுகிற? ஆகாஷ், இப்போலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உலகம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் பேசாமல் வீட்டிலே இருந்துடவா? இதுக்கு தான் இப்படி புலம்பிட்டு இருக்கியா? நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன். இங்கே பாரு பானு, மாமாவை பாரு. அதான் இந்த மாமன் உன் கூட இருக்கேல்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? தைரியமாக இருக்கணும் பிள்ளை. எங்க சிரி பார்க்கலாம். இப்போதான் அழகா இருக்க. போய் முகத்தை கழுவிட்டு வா. சரி. என்னடி பார்க்குற ஒன்றும் இல்லாதவளே? இந்த வீட்டில் நீ என்ன மீறி வாழ்ந்துட முடியுமா, இல்லை வாழ விட்டுருவானா? உன்னை இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு துரத்தலை, உனக்கு நான் மாமியாரும் இல்லை மருமகளும் இல்லை. எழுதி வச்சுக்க. சேச்சா, நான் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அவள் ஒரு ஆள், நான் அதை சொன்னதை போய் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் யோசிக்காத சின்ன பொண்ணு, யோசிக்காத. அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? உன்னை யாராலையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. இது உன் வீடு, நீ இங்கே தான் இருக்கணும். நீ யோசிக்காத. ஏய், போய் ஓ ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான வேலையை பாரு. இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னைக்கே உன்னை அனுப்புகிறேன். போ. அதான் சொல்லிட்டல, சும்மா சொன்னதுவே சொல்லி ஏன் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிற? அம்மா, ஹோம்ஒர்க் நிறைய இருக்குமா, சொல்லி கொடுமா. நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு விளையாட போகணும், ப்ளீஸ்மா. அம்மா அம்மா அம்மா, எதுக்கு இப்படி கத்தி தொலைகிற? தொலைஞ்சு என் உயிரை வாங்குறதுக்குனே பிறந்து தொலைஞ்சிருக்க. மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிரு. ஏற்கனவே நான் இருக்க கடப்புல நீ வேற. உன்னைய நான் பெற்று தொலைஞ்சிருக்கேன் பாரு. பாப்பா, அழுகாதடா, சித்தி வந்துட்டேல. நான் உன்னை கூட்டு போய் ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன், ஓகேவா? அம்மா ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. நீ அழுகாத. அக்கா, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஆண்டி, இந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 லேக் ஆண்டி, 1 லேக். ரொம்ப நல்லா இருக்குமா, உன்னோட கலருக்கும் சூப்பராக இருக்கும். ஆமாம்மா, நீ செவத்த பிள்ளை தானே, உனக்கு நல்லா இருக்கும். பத்திரமா கொண்டு போய் வச்சிருமா. 1 லட்சம்னு சொல்கிறேல, போ பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவியை பீரோ மேலே வச்சுக்கோ. சரிங்க ஆண்டி. என்னென்ன சொல்கிறா பாருங்க. 1 லட்ச ரூபா கொடுத்து புடவை எடுத்திருக்காங்க. ஐயோ ஐயோ, நான்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ புடவை எடுப்பேன் தெரியுமா? இப்படி ஒரே புடவையில் 1 லட்ச ரூபா போட மாட்டேன்ப்பா. இவதே ஏதோ பந்தா பண்ணிக்கிட்டு தெரியுடா. யாருக்குக்கா தெரியும் அது 1 லட்ச ரூபா புடவையா ஆஃபர் புடவையான்னு? எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. சின்ன பொண்ணை தாரா கிட்ட மாட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. சொல்கிறத விட செஞ்சே காமிச்சிருவோம். தாராவுக்கு சின்ன பொண்ணு தான் கரெக்டு. அதுவும் 1 லட்சம் சொல்கிறாள்ல, அவளை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் இன்னைக்கு, இப்போவே. அக்கா, சொல்லு மீனா. என் கூட வாக்கா. எங்கடி கூப்பிட்ற? ஐயோ, அதான் வான்னு சொல்கிறேன்ல, வாக்கா. புது சாரி, சரி குளிச்சுட்டு வந்து கட்டிக்குவோம். அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். சரி, டைம் ஆச்சு, போய் குளிப்போம். இப்போ எதுக்கிட்டே என்னை கூட்டிகிட்டு வந்த? இன்னுமாக்கா உனக்கு புரியல? சின்ன பொண்ணு ஆட்டம் அதிகமாயிருச்சு. அவளை ஒடுக்கி வைக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லைக்கா. தாராவுக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஏற்கனவே ஆகாது. நம்ம தாரா கிட்ட சின்ன பொண்ணை கோர்த்து விட்டோம்னா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதனால என்ன சொல்ல வரேன்னா,
நீ எதுவும் சொல்ல வேணாம் மீனா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கு அக்காவாக இருந்துட்டு இது கூட புரியாட்டினா எப்படி? இந்த சேலையை எடுத்து நம்ம சின்ன பொண்ணு ரூமில் ஒளிச்சு வைக்க போகிறோம். தாரா குளிச்சுட்டு வந்து சேலையை கட்ட வரையெல்லாம் காணான்னு கோவப்பட போறா. நம்ம சின்ன பொண்ணை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போகிறோம். திருட்டு பட்டம் கட்டி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறோம். அதானே? அதேதான்க்கா, அதேதான். ஹைஃபை போடு. வெற்றி நம்மளே. எடு ஜூட்டே. அடி பாவி, என்னை விட்டுட்டு போறாளே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் படிச்சாதான் என்கிட்ட கத்துக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். என்ன பண்றது, இப்போ உள்ள சிலபஸ் எல்லாம் எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. பாவம் பிள்ளைங்க. ஐயோ ஏக்கா, இவ ரூம்குள்ள இருக்கா, இப்ப எப்படிக்கா புடவைய வைக்கிறது? ஐயோ, அவ வேற குளிச்சுட்டு வந்துருவாளே. இவளை மாட்டி விடுறேன்னு சொல்லி நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு. டக்குன்னு ஏதாவது ஐடியா சொல்லுக்கா. என்ன ரெண்டு கூட்டு களவாணி சரியில்லையே. ரூமை எட்டி பார்த்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்குது. சரி, நம்மளுக்கு கண்டுக்காத மாதிரி நடிப்போம். என்னதான் பண்றாளுதான்னு பாத்துருவோமே. நம்மளும் ஏதாவது சொல்லி நடிப்போம். a squared plus b squared is equal to a plus b the whole squared plus 2ab. அடியே மீனா, நான் சொல்கிறேன் அப்படியே நல்லா கேட்டுக்கோ. இப்போ நான் போய் சின்ன பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். நீ பின்னாடியே போய் அந்த சேலையை மறைச்சி வச்சிரு. அவள் கண்ணில் படாத மாதிரி மறைச்சி வை. அப்புறம் தேடி வரும்போது நம்மளே கரெக்டாக அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்துருவோம் தாரா கிட்ட. அப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் பேசுகிறேன், நீ அப்படியே பின்னாடியே வந்து மறைச்சி வச்சிரு, சரியா? நீ போய் பேசினா அவளுக்கும் உனக்கும் ஆகாது. நான் பேசினாலாவது கொஞ்சமாவது கேட்பா, சரியா? சரிக்கா, போ சீக்கிரம். சின்ன பொண்ணு, என்னம்மா பண்ற? ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? அட போம்மா, உனக்கு எப்பவும் காமெடி தான். என்ன சீரியன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளோ காமெடியா பேசுற. நான் அப்புறமா வரேன். பைத்தியக்காரியா இருப்பா போல. நமக்கு என்ன, நம்ம நோட்ஸ் எடுப்போம்.